நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னர்லயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். யூரின் போகும்போதோ இல்ல தூங்கும் போதோ விந்து என்பது உணர்ச்சி வந்தா மட்டும்தான் விந்து வெளியேறணும். எனக்கு தூக்கத்தில் விந்து வெளியே வந்தது, சிறுநீர் போகும்போது விந்து வெளியாகுது, டாய்லெட் முக்கும் போது விந்து வெளியாகுது. என்ன ஒரு பெண் அழுத்தினா, கட்டிப்பிடித்தால், ஒரு பெண் முத்தம் கொடுத்தால், அப்ப முத்தம் கொடுக்கும் போதே கடவுள யூரினும் போல, தூங்கவும் இல்ல, டாய்லெட்டும் போல. ஆனா தானாவே பாத்தீங்கன்னா உறுப்பு எல்லாம் பிசு பிசு பிசுன்னு இருக்கு, ஒரு மாதிரி ஆயிடுது. உணர்ச்சி வந்தாலும் உறுப்பு ஏஞ்சிருக்கும், பெருசாகும், தானாவே அடங்கிடும். அப்ப விந்து வெளியே வராது. ஏஞ்சிருக்கும், செக்ஸே பண்ண மாட்டாரு, டக்குனு அவுட் ஆயிடும். வணக்கம், நிகழ்ச்சியை பத்தி நான் உங்களுக்கு சொல்லவே வேணாம். செம்ம ஹாட்டான ப்ரோக்ராம் தான். ஸோ அதனால தான் நானும் ஹாட்டா வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ஒரு ஹைப்பா இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டினோட வந்திருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம நிகழ்ச்சியோட ஸ்டார் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்மளுடைய அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் மருத்துவமனையோட நிறுவனர் மற்றும் மருத்துவர் பழனி ஐயா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஸோ பழனி சார் அப்படின்னு பேரை கேட்டாலே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட இந்த பார்டர்ல இருந்து அந்த பார்டர் வரைக்கும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்குறாங்க, இதெல்லாம் ஒரு ஷோ, இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சொல்ல போனீங்கன்னா இதுதாங்க ஷோ, இதுதாங்க சமுதாயத்துக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு நல்ல விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஆமா, இந்த நிகழ்ச்சி நீங்க நல்ல நிகழ்ச்சின்னு சொல்றீங்க, ஆனா ஏன் இப்படி ட்ரெஸ் பண்றீங்க நிறைய பேர் கேட்கறாங்க சார். என்னன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்னா இப்ப நார்மலா சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னாதான் கேக்குறீங்க. அதனாலதான் நாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வந்திருக்கோம். சரி, ஓகே, நம்மளோட கேள்விக்கு போயிடலாம். இன்னைக்கு ரொம்ப நிறைய பேசாம சூப்பரான ஒரு கொஸ்டினுக்கு போயிடலாம். சோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் பாத்தீங்க அப்படின்னா, இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல, இது ஆல்மோஸ்ட் எல்லா ஜெண்டருக்கும் ஏற்படுற ப்ராப்ளம் தான். ஃபீமேலுக்கும் இருக்கு, மேலுக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ ஃபீமேலுக்கு அப்படின்னு இல்லாம மேலுக்கும் இருக்கிற சேமா இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸ்பெர்ம் ஆட்டோமேட்டிக்கா மேலுக்கு ரிலீஸ் ஆயிடும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னர்லயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம சில பேருக்கு யூரின் போகும்போதோ இல்ல தூங்கும் போதோ ஆட்டோமேட்டிக்கா இதாகுது. ஸோ அதுல நார்மலா இருந்தா நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல்லோட வெளியில வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கே அவங்க மேல ஒரு டிஸ்கம்ஃபர்டபுள் வருது. ஐயோ, நம்ம மேல ஒரு ஸ்மெல் அடிக்குது, நம்ம பக்கத்துல யாரும் உட்கார மாட்டாங்க, பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கம்ஃபர்டபுள். இது ஃபீமேல்ஸுக்கும் இருக்கு, மேலுக்கும் இருக்கு. ஃபீமேலுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இது எதனால வருது அப்படிங்கிறத. ஸோ மேலுக்கு அப்படிங்கிறப்ப நம்ம இந்த விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம தங்க உறுப்புலயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாகி ஒழுங்காவே போகாம ஒரு மாதிரி ஃபுல்லா ஒரு மாதிரி இதாயிடுது. ஸோ அதனால அவங்களுக்குள்ளேயே என்ன ஆகுதுன்னா மனதளவுல அவங்க ஒரு பாதிப்பு, பயம் வந்துடுது. ஸோ வெளியில சொசைட்டியை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு பயம், கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசுறதுக்கு கூட ஒரு பயம். ஏன்னா நம்ம மேல ஒரு ஸ்மெல் வருது, நம்ம வெளியில போனா அவங்க அதுக்காக ஒரு நாளைக்கு 2 வாட்டி குளிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இது நார்மலா ஏதாவது ஒரு டிசீஸ் மாதிரியா, இல்ல இது ஒரு நார்மல் தான், இதுக்கு சொல்யூஷன் இருக்கா ஏதாவது அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விக்கான கேள்வி. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, இல்ல இது நார்மல் தான், இது பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா? இயற்கையா தானாவே விந்து வெளியாக கூடாது, இயற்கைக்கு மாறானது. விந்து என்பது உணர்ச்சி வந்தா மட்டும்தான் விந்து வெளியேறணும். எனக்கு தூக்கத்தில் விந்து வெளியே வந்தது, சிறுநீர் போகும்போது விந்து வெளியாகுது, டாய்லெட் முக்கும் போது விந்து வெளியாகுது. சாதாரண முறையிலேயே எனக்கு பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கைப்பழக்கம் பண்றேன், அதனால எனக்கு மாஸ்டர்பேஷன் பண்றதுனால காரணத்தை அப்புறம் சொல்லுவான். நடைமுறையில் இருக்கிற பிரச்சனையை சொல்றேன் நான். இல்ல சார், அந்த மாதிரி வந்தா பரவாயில்ல, இது ஆட்டோமேட்டிக்கா வருது. அதுதான் சொல்ல வரமா, விந்து தானா வந்துருது, தூக்கத்துல வந்துச்சு, சிறுநீர் போகும்போது வருது, டாய்லெட் முக்கும் போது வருது. இதெல்லாம் வரக்கூடியது செயற்கை. இயற்கையா உணர்ச்சி ஒரு பெண்ணை கட்டிப்பிடித்தோ முத்தம் கொடுத்தோ ஓரல் செக்ஸ் பண்ணியோ உடல் உறவின் போது உறுப்பை செலுத்தி விந்து வெளிவிடுவதுதான் இயற்கை. இது செயற்கையா தானா வருது. கனவு கண்ட என்ன ஒரு பெண் அழுத்தினா, கட்டிப்பிடித்தால், ஒரு பெண் முத்தம் கொடுத்தால், அப்ப முத்தம் கொடுக்கும் போதே கனவுல எனக்கு வந்துருச்சு. நல்ல கேள்வி பாருங்க, சொல்ற வார்த்தைகள் பாருங்க. கனவுல, நிஜம் இல்ல, நிஜமா முத்தம் கொடுத்தா கூட பரவாயில்ல, சந்தோஷம். கனவில் எனக்கு ஒரு மோகினி வந்துச்சு, ஒரு பிசாசு வந்துச்சு, ஒரு தேவதை வந்துச்சு, என்னை கட்டி பிடிச்சிச்சு,
முத்தம் கொடுத்த உடனே எனக்கு லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கனவில் விந்து வெளியேவது என்பது ஒரு செயற்கை, அது வந்து ஒரு பாதிப்பு ஒண்ணு. அடுத்து யூரின் போயிடுவாங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டு யூரின் போயிடுவாங்க. யூரின் போயிட்டோன்னு பார்த்தீங்கன்னா யூரின்லாம் விட்டுட்ட பிறகு லாஸ்ட்டாக என்ன பண்ணும், கெட்டியா வந்து விந்து வந்து விழும். அது வந்து 2வது பிரச்சனை. 3வது வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் போவாங்க, 2 பாத்ரூம். அப்போ வந்து மோஷன் டைட் ஆயிடுது, ரொம்ப முக்குவாங்க பாருங்க. அந்த முக்கும் போதும் பார்த்தீங்கன்னா விந்து ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து செயற்கை வரக்கூடிய வியாதி. இது வியாதி தான், டிசீஸ் தான். அதுக்கு மேல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா யூரினும் போல, தூங்கவும் இல்ல, டாய்லெட்டும் போல, ஆனா தானாவே வந்து பாத்தீங்கன்னா உறுப்பெல்லாம் பிசு பிசு பிசுன்னு இருக்கு. தானாவே ஜட்டிஃபுல்லா ஒரு மாதிரி ஆயிடுது, ஆயிடுது, இதாகுது. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அவருடைய நரம்பு தளர்ச்சி. இது வந்து ஒரு டிசீஸ், நரம்பு தளர்ச்சி. இப்ப இந்த கையெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் ஷேக் ஆகும், நடுங்கும். இது ஒரு விதமா நரம்பு தளர்ச்சி. சில பேருக்கு வந்து ஃபிக்ஸ் வரும், பார்த்துருப்பீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா நல்லா உட்காந்தே இருப்பாரு, திடீர்னு கை கால் இசுக்கும். அது விதமான நரம்பு தளர்ச்சி. இப்ப நான் சொன்னதும் ஒரு விதமான நரம்பு தளர்ச்சி. கண்ட்ரோல் இல்லாத நரம்பு தளர்ச்சி, கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப உணர்ச்சி வந்துருதேம்மா, உணர்ச்சி வந்தோன்னா உறுப்பு ஏஞ்சிருக்கும், பெருசாகும், தானாவே அடங்கிடும். அப்ப விந்து வெளியே வராது. உணர்ச்சி வந்தாலும் உறுப்பு ஏஞ்சிருக்கும், மடி சுருங்கிடும், விந்து வெளியே வராது. சில பேருக்கு உணர்ச்சி வந்துடும், ஏஞ்சிருக்கும், செக்ஸே பண்ண மாட்டாரு, டக்கு அவுட் ஆயிடும். அதுதான் வீக்னஸ், அதுதான் நரம்பு தளர்ச்சி. நிறைய ஆண்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய ஆண்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கு. 25-30% உள்ள ஆண்கள் தானாவே விந்து வெளியாகுது, தூக்கத்துல வெளியாகுது. வயசானவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. 45 வயசு, 50 வயசு, 60 வயசு ஆனவங்களுக்கும் தானாவே எனக்கு விந்து வெளியாகுது. நான் வந்து கட்டி பிடிக்கல, முத்தம் கொடுக்கல, செக்ஸே பண்ணல, ஆனா எனக்கு விந்து ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கு, கை கால்லாம் அசதியா இருக்கு, எனக்கு வந்து டென்ஷனா இருக்கு, தலைவலிக்குது, எனக்கு முடி கூட்டுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் நிறைய ஆண்களுக்கு உண்டு. அதுதான் இப்ப நம்ம அவேர்னஸ் கொடுக்க போறோம். என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஆரம்ப கட்ட காலத்தை நீங்க நினைச்சு பார்க்கணும். ஏன் உங்களுக்கு விந்து வெளியாகுது, ஏன் உங்களுக்கு பிசுபிசுப்பு கிடைக்குது, ஏன் டாய்லெட்ல போகுது, ஏன் முக்கறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பழக்கத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது. என்ன பழக்கம் அப்படின்னா கைப்பழக்கம், சுய இன்பம். சுய இன்பத்தால் தான் நிறைய பேர் ஆண்கள் பாதிக்கிறாங்க. சுய இன்பம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு பண்ணலாம், அது தப்பு இல்லை. நானும் சொல்றேன், என்னைக்கோ ஒரு நாள், 6 மாசமோ 3 மாசமோ வருஷமோ எப்பயோ ஒரு வாட்டி பண்றது தப்பு இல்லை. ஆனா வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ, மாசத்துக்கு 5 முறையோ 10 முறையோ இப்படி யார் கைப்பழக்கம் மாஸ்டர்பேஷன் பண்றீங்களோ அவங்களுக்கு சிறுநீரில் விந்து வெளியேறும், தானா வெளியேறும், டாய்லெட்ல வெளியேறும், தூக்கத்தில் வெளியேறும். இப்ப இது மாதிரி உள்ளவங்களுக்கு குழந்தை பிறப்புன்றது கடினம். எதுக்கு இனப்பெருக்கம்னா அவங்களுக்கு விந்து பரிசோதனை பண்ணி பார்த்தாங்கன்னா கவுண்டிங் கம்மியா இருக்கும், உயிரணுக்கள் குறைவா இருக்கும், மொட்டடி. ஏன்னா அடிக்கடி தான் போயிடுது இல்லையா, அடிக்கடி போகும்போது நரம்பு வீக் ஆகும் போது அவங்களுக்கு எப்படி வந்து மொட்டலட்டி இருக்கும், அவங்களுக்கு எப்படி டோட்டல் ஸ்போம் கவுண்ட் இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் குழந்தை பாதிப்போட இருக்கிறாங்க. அதனால ஆண்களே தயவு செய்து சுய இன்பத்தால் வரக்கூடிய பிரச்சனையை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சுய இன்பத்தை பண்ணக்கூடாது. சுய இன்பம் பண்ணியிருந்தால் பண்ணிட்டேன், சரி பண்ணிச்சு, டாக்டர் ஆலோசனைக்கு முன்னே நான் கைப்பழக்கம் நிறைய தெரியாம பண்ணிட்டேன், இப்ப திருத்திட்டேன், ஆனா சிறுநீர்ல விந்து போயிட்டு தான் இருக்குது, பிசு பிசு தான் இருக்குது, டாய்லெட்ல போயிருந்தாங்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே வைத்தியம் இருக்கு. அருணாச்சலேஸ்வரர் சித்த வைத்தியசாலையில எங்கிட்ட மருத்துவம் இருக்கு. சிறுநீரில் வெந்து வெளியாகாது, சாதாரண முறையிலேயே உறுப்பு ஃபுல்லா உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு இருக்காது, தூக்கத்தில் விந்து வெளியே வரவே வராது, மோகினியும் வராது, பிசாசம் வராது. உங்களுக்கு தானா வந்து வெந்துச்சுன்னு சொல்றீங்க பாருங்க, ஏதோ கெட்ட கனவு வந்துச்சு, ஆயிடுச்சு, புரட்டி பிடிச்சி முட்டி விட்டுச்சு அப்படிலாம் சொல்றீங்க, அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் அது மாதிரிலாம் இல்லை. சூட்னால வர்றது. சூடு உடம்பு ஓவரா ஹீட் ஆகி போச்சுன்னா விந்து வீக் ஆயிடும். உடம்புலாம் தண்ணி இருக்கு, தண்ணி மேல தண்ணி ஊத்துனா மைஞ்சி போகணும். அது மாதிரிதான் விந்து உங்களுக்கு ஃபுல்லானா தானா வரும். ஒரு சிலருக்கு அதெல்லாம் வந்து பெருசு இல்லை. ஆனால் எனக்கு ஆயிடுச்சு, எனக்கு முட்டிச்சு, எனக்கு வந்து அப்படியாச்சுலாம் இந்த சுயன்பத்தால் வந்த பிரச்சனை. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சில பேருக்கு வந்து விந்து ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகமாகிறதுனால கொஞ்ச நாள் செக்ஸ் பண்ணாம இருந்தாலும் வரும். ஒரு சிலருக்கு உண்டு. சூட்னால சொன்ன பாருங்க, சூட்னால வரும். ஹீட்னால ஹீட் ஆச்சுன்னா, ரொம்ப ஹீட் ஆகி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நான் சொல்றது கனவு கண்டேன் ஐத்தனை வந்துச்சுன்றாங்க பாருங்க, அது தவறு. சிறுநீர்ல போறது தவறு, டாய்லெட்ல போறது தவறு, பிசுபிசுக்குலாம் தவறு. இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா இவங்க செய்த முன்னால செய்த கைப்பழக்கத்தால் தான் இந்த பிரச்சனையே வருது. இதுல இருந்து விடுபடணும்னா கைப்பழக்கத்தை விட்டுடணும். புரியுதா? 2வது டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும். தூங்கலனாலும் ஹீட் ஆகி போயிடும். நான் சொன்ன பாருங்க,
தூங்கலாம் கூட கண்ணு வைத்தாலோ டே நைட்டு ஷிஃப்ட் வராங்க இல்லையா, பகல் நைட் எல்லாம் டியூட்டி செய்வாங்க. பகல் வந்து என்ன பண்ணணும், தூங்கணும், ஆனா சுத்துவாங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் லீக் வரும். ஆட்டோமேட்டிக் லீக் வந்துச்சுனாவே உயிரணுக்கள் குறைஞ்சிரும், குழந்தை பிறக்காது, ஆண்மைத்தன்மை சுத்தமா போயிடும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு என்கிட்ட மருந்து இருக்கு. ஆண் உறுப்பு நீண்டு வர்றதுக்கு மருந்து இருக்கு. தானா லீக் ஆகிறது நின்றுடும், தூக்கத்துல போறது நின்றுடும், டாய்லெட் போறது நின்றுடும், விந்து கெட்டியா வரும், குழந்தை பிறக்கும். திருமணமான உடனே மறுமாதமே குழந்தை பிறக்கும். அது மாதிரி கேப்சூல் வச்சிருக்கேன், லாங் டைம் டேப்லெட் வச்சிருக்கேன், ஒரு முறை 2 முறை செய்யற டேப்லெட் வச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும், சிறுநீர்ல போகாது, திருமணம் செய்தால் குழந்தை பிறக்கும், மனைவியோட சந்தோஷமா வச்சுக்கலாம். ஆகையால் நீங்க வந்து தவறை உணர்ந்து திருத்திக் கொள்ளுங்க. கைப்பழக்கம் பண்ணதால் தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா லீக் ஆகுது. அந்த உறுப்பெல்லாம் பிசு பிசுன்னு வந்து ஈரமா இருக்குது. அதெல்லாம் நீங்க வந்து இந்த சுயநலத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கு. பாதிக்கப்பட்டிருந்தா எங்களை ஆலோசனை பண்ணுங்க. நாங்கள் சிகிச்சை கொடுத்து உங்களுக்கு தானா வரவே வராது, ரொம்ப நேரம் சென்று மினிமம் 20 to 25 நிமிஷம் சென்று உங்க விந்து வெளியே வரும், கெட்டியா வரும், சந்தோஷமா இருப்பீங்க, குழந்தை பிறக்கும். அது மாதிரி நாங்கள் பண்ணி தரோம். நன்றி, வணக்கம். ஸோ நேர்களே கேட்டிங்களா, அவங்க எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் உடம்பு ஹீட் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, நான் கனவுல வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீம் வந்ததுனால எனக்கு ஸ்பெர்ம் ஆயிடுச்சு, இல்லை யூரின் போகும்போது ஸ்பெர்ம் வந்துச்சு, இல்லை நான் மோஷன் போகும்போது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு டிசீஸ் தான். அதுக்கான மருந்துகள் நீங்க எடுத்துதான் ஆகணும். எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்ம அர்ஜாசிலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட்ல உங்களுக்கான மருந்து கிடைச்சிட்டு இருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்தினால் தயாரிக்கப்பட்ட மருந்து, அனைத்துமே மூலிகைகளால தயாரிக்கப்பட்ட மருந்து. ஸோ மூலிகைகள்னா வேர்கள், விதைகள், இதை கொண்டு தயாரிக்கப்பட்ட மருந்து. ஸோ இந்த மருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் 7208 72006 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரே ஒரு கால் பண்ணுங்க. உங்களுக்கான மெடிசன் கொரியர் மூலியமா அனுப்பி வைக்கப்படும். கொரியர் மூலியமா உடனே அனுப்பிச்சு வச்சிட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் வேணும், இந்த வியாதிக்கு இந்த மருந்து தான் கொடுக்கணும், இந்த கேப்சூல் எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பேசி நீங்க நேர்ல வர மாதிரி இருந்தா கூட நேர்ல வர வச்சு மட்டும்தான் உங்களுக்கு இந்த மருந்துகள் கொடுப்பாங்க. ஸோ நான் வெளியூர்ல இருக்கேன், வெளிநாட்டுல இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணா போதும். 7208 72006 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரே ஒரு கால் பண்ணா போதும். உங்களுக்கான மருந்து பாத்தீங்கன்னா கொரியர் மூலியமா நீங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிடுவாங்க. ஸோ மக்களே வந்து உங்க எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செக்ஸ் அப்படிங்கிறது வந்து தயக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியில வந்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ அந்த கொஸ்டினுக்காக சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு நம்ம சேனலோட லிங்கை ஷேர் மட்டும் பண்ணுங்க. நீங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான கேள்வியை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது இட் வாஸ் லவ்லி ஆங்கர் அனு மற்றும் பழனி. சாட்டர்டே பை பை, see you.